உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுகவின் இல்லத்தரசிகள் கூப்பன் திட்டம் பெண்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோக மின்சாதன பொருட்களை வாங்குவதற்காக 8000 ரூபாய் மதிப்பிலான ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கூப்பன் வழங்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இத்திட்டத்தை பாதுகாப்பாகவும் முறைகேடுகள் இல்லாமலும் செயல்படுத்த தமிழக அரசு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு கூப்பனிலும் பிரத்யேகமான QR கோடு இடம்பெறும். அந்த QR கோடு குடும்ப தலைவியின் பெயர் அல்லது அந்த வீட்டில் உள்ள மூத்த பெண்ணின் பெயருடன் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் அது அவர்களின் ஆதார் அல்லது குடும்ப அட்டையுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். கடையில் இந்த கூப்பனை ஸ்கேன் செய்யும் போது பயனாளியின் கைபேசிக்கு ஒரு OTP வரும். அதை சமர்ப்பித்தால் மட்டுமே பொருளை வாங்க முடியும். இதனால் போலி கூப்பன்களை தயாரிக்கவோ ஒரு கூப்பனை மீண்டும் பயன்படுத்தவோ முடியாது. அரசு வழங்கும் தரமற்ற பொருட்களை பெற வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இனி சுதந்திரமாக மக்களுக்கு தேவையானவற்றை மக்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அரசு அங்கீகரித்த முன்னணி தனியார் ஷோரூம்களில் மக்கள் தங்களுக்கு பிடித்தமான பிராண்ட் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த 8000 ரூபாய் கூப்பன் மூலம் பெண்கள் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மின்சார அடுப்பு மற்றும் மைக்ரோவேவ் அவன் போன்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இதில் பழைய பொருட்களை கொடுத்துவிட்டு புதிய பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் பெண்களுக்கு உள்ளது. மக்கள் கூப்பனை வழங்கியவுடன் அதற்கான தொகையை அரசு நேரடியாக அந்த விற்பனையாளர்களுக்கு செலுத்திவிடும். வருமான வரி செலுத்தாத சாதாரண ஏழை எளிய குடும்பங்களின் தலைவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் இதில் முதலிடம் பெறுவார்கள் என்று தெரிகிறது. இலவசமாக பொருட்களை வழங்குவதில் நிலவும் ஊழல் புகார்களை தவிர்க்கவும், மக்களுக்கு தரமான பொருட்களை தாங்களே தேர்வு செய்யும் உரிமையை வழங்கவும் இந்த கூப்பன் முறையை திமுக கையில் எடுத்துள்ளது. இது உள்ளூர் வணிகத்தை மேம்படுத்துவதுடன் அரசின் நிர்வாக திறனையும் வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் மாவட்ட வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட கடைகளின் பட்டியல் முறைப்படி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.